டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு, ராதா ரவி, அருள்தாஸ் மற்றும் விடிவி கணேஷ் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் கான் சிட்டி. இந்த படத்தோட விமர்சனத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். மாலை முரசு 5%. இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். நமக்கு ஏன் இந்த படம் கிடைச்சதுன்னு தெரியல உனக்கு? பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னல, அதுக்கு தான்டா வந்திருக்கு இந்த படம். தேவையில்லாம பிரச்சனை போய் மாட்டிக்குமா? கான் சிட்டி இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தில் யாராவது ஒருத்தன் ஃப்ராடாக இருக்கலாம், குடும்பமே ஃப்ராடாக இருந்தால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு தான் அந்த படம் நகருது. அதாவது பண தேவைக்காக, தன்னோட கஷ்டத்துக்காக பணத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸில் இறங்கக்கூடிய ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் தாஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவுகரசி யோகி பாபு, அதுக்கப்புறமா அந்த அண்ணாபென் இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விடிவி கணேஷ். இவங்க எல்லாமே பணத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேராசை ஒரு பெருநஷ்டத்தில் போய் முடியுது. அந்த பெருநஷ்டம் யாரால் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது அந்த பெருநஷ்டத்துலேருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, ஏமாறாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவங்க எப்படியெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரைமான விறுவிறுப்பான காமெடி த்ரில்லர் தான் இந்த கான் சிட்டியோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் ஆரம்பிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோட ஒரு யதார்த்தமான என்ட்ரி. அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்லோமோ அதெல்லாம் கிடையாது, ரொம்ப யதார்த்தமாக என்ட்ரி ஆகுது. ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வடிவுகரசி, யோகி பாபு, அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், அதுக்கப்புறம் அவங்க பையன் சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரில். ஒரு பக்கம் இவங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறப்ப என்னடா இவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவர் ஏன் வந்து இந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. ஏன்னா ட்ரைலரில் வேறு மாதிரில பார்த்தோம். யோகி பாபு ஏன் இந்த இடத்துல ஹோட்டல் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, வடிவுகரசிக்கு ஒன்று இருக்குது, அண்ணாபெண்ணுக்கு ஒன்று இருக்குது. இவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கதையும், அதெல்லாம் எங்கே வந்து ஒன்று சேருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேமில் சிக்கிடுவாங்க, இவங்களும் பண்ண நினைப்பாங்க, சிக்கி இவங்க வந்து தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடந்து வந்த, அதாவது அந்த ஏமாற்றி இல்லைனா ஏமாற்றப்பட்டு வந்த பல பேரில் ஒருத்தர் இவங்களோட லைஃப்பில் திரும்ப 7 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடுவாங்க. அப்போ அந்த திரும்ப வந்த அவரை போய் இவங்க மீட் பண்ணுறப்ப அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டை இவங்க அர்ஜுன் தாஸன் டீம் செய்யணும். அவங்க செஞ்சாங்களா இல்லையா, செஞ்சதுக்கு அப்புறமாவாச்சும் அந்த ஒரு நபர்கிட்ட இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, அதுலேருந்து எப்படி இவங்க வெளியில் வந்தாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய கடன்லாம் கொடுத்தாங்களா இல்லையா, கான் சிட்டினா என்ன அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட நகர்வுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸோட நடிப்பு ஷட்டிலாகவே கிளைமேக்ஸ் வந்து ஷட்டிலாக போகுது. எப்படி வந்து நம்ம பாம் படம் பார்த்தோமோ அது மாதிரி சொல்லப்போனால் நம்ம மாஸ்டர் கைதியில் தான் அவர் வந்து அப்படிங்கிற வில்லனை பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறமா அர்ஜுன் தாஸை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாபென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைமே ஒரு வித்தியாசமாக ஒரு வாழ்கிறோன்னு சொல்ல தெரியுமா, அது கேரக்டரில் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. எப்படி சொல்கிறது, பேச்சுலராக, அதுக்கப்புறமா ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக, அதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு அம்மாவா அவங்க வாழ்ந்துட்டு இருக்க விதம் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, வடிவுகரசி இந்த படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அப்படின்னு வச்சுங்களேன், செகண்ட் ஹாஃப்லாம் வந்து வடிவுகரசி யோகி பாபுவோட காம்போ தான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடிவி கணேஷ்பா, அவர் வந்து வேறு லெவல். இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் தொங்குதோ அங்கெங்கெல்லாம் என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ராதா ரவி ஸ்டூடியோ மேனாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கெட்டப்புக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா. ஒருத்தனுக்கு கடன் வந்தால், ஒருத்தனுக்கு பேராசை வந்தால், அவனோட வாழ்க்கையில் அவன் வந்து ட்ரீமாக கோலாக வச்சுருக்க விஷயங்கள் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக நகர்ந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், கடைசியாக வச்சுருக்கக்கூடிய இந்த டீடைலிங், சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு மேலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுகளை கொடுக்குது. அது இன்னும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பையும் பார்க்குறதுக்கான சந்தோஷத்தையும் கொடுக்குது. நிறைய இடங்களில் இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் வரக்கூடிய பழைய பாடல்கள் எடுத்து சொருகிறது, டைமிங் சாங்ஸ் எடுத்து சொருகிறதுன்ற மாதிரி நிறைய இடங்கள் அவங்க அந்த சாங்ஸ் இது மாதிரியான விஷயங்களை சொருகிறது அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் மாற்றிருக்கலாமா அப்படின்ட்டு. கிளைமேக்ஸில் வச்ச மாபெரும் ட்விஸ்டெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சொல்லலாம். மொத்தம் கான் சிட்டி, ஸ்கேம், அதுக்கப்புறமா லக்கி பாஸ்கர், இது மாதிரியான சீரீஸ் பார்த்து எப்படி நமக்கு அதில் ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அந்த விறுவிறுப்பை இதில் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் லக்கி பாஸ்கரில் ஒரு 50% இதில் இருக்கும். அதாவது கதை விதமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். சொல்லப்போனால் சாண்ட்ரோல்டன் ஒரு பக்கம் இசையில் போட்டு மிரட்டி இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த டீமே மொத்தமாக மிரட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேக்கிங்கில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் துரைராஜ் பயங்கரமாக மிரட்டியிருக்கார். ஆக மொத்தம் அர்ஜுன் தாஸோட நடிப்பில் இந்த வாரம் வெளியாக இருக்க கான் சிட்டி அப்படிங்கிற நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரம் அவங்க செய்யக்கூடிய காமெடிகளுக்கு தியேட்டர் மெட்டீரியலில் மட்டும்தான் சரி போகிறோம். அதர்வைஸ் ஓடிடி இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எப்படின்னு தெரியல. ஆனால் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட கதைக்களம், அந்த கதைக்களத்தை கரெக்டாக, அதாவது 4 பேரோட கதையை சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்குறது, அந்த ஒரு இடத்துலேருந்து திரும்ப வந்து டைவர்ட் ஆகி ஒரு பிரச்சனையை திரும்ப கிளைமேக்ஸ் அப்படி கொடுத்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் படத்தை கொண்டு போகிறது. கிளைமேக்ஸில் பால் வாக்குற டைலாக் யோகி பாபு போடுறப்பெல்லாம் லிட்டரலி தியேட்டரே பிளாஸ்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேஸ்ட்டு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரோலோட இசை இந்த படத்துக்கு மிக முக்கியமாக கை கொடுத்துருக்கு. வடிவுகரசியோட ஆக்டிங் இந்த வயசுலையுமே அவங்க நின்று, அதாவது சீனியர் ஆல்வேஸ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பிரிச்சிருக்காங்க. இப்படியே அந்த படத்துக்கு காமெடி, எமோஷன் சொல்லி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த படத்துக்கான பாசிட்டிவ் விஷயம்.
அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்னவா அவங்க வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த படத்தோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். படம் கொஞ்சம் ஆல்ரெடி படம் 2 மணி நேரம் தானடா, இது என்னடா குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு இழுக்குதோ. ஏன்னா பார்த்த சீனே திரும்ப திரும்ப பார்க்குறோம்ல, ஏன்னா அவங்க அடுத்து பண்ணக்கூடிய ஸ்கேம்லாம் என்னங்கிறத பார்த்தே திரும்ப திரும்ப பார்க்குறது ரிப்பீட்டடாக இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்கிற காரியமாக திமிங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரியாலிட்டியில் ஆப்ட் ஆகிற விஷயங்கள் கொஞ்சம் இடிக்குது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க பெரிய ஸ்கேம் பண்ணி தப்பிச்சு போனாங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்கே மாறிடுச்சு. அப்படியாப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்த அந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு போனவங்க திரும்ப வந்து சிட்டியில் எப்படி வந்து சுற்றுவாங்க, என்ன தான் நீங்கள் மாறுவேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது மட்டும் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. அதர்வைஸ் இதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர் மெட்டீரியலாக கொடுக்குற காசுக்கு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஒர்த்தாக போய் பார்த்துட்டு வரக்கூடியவங்க தான் கான் சிட்டி. ஸோ கான் சிட்டி யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு அது எப்படியாப்பட்ட ஃபீலை கொடுத்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.